கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனிதன், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு பயந்து, ஃபியர் டு தி லார்ட், ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனிதன் பாக்கியவான். 119:6 இவ்வாறு சொல்லுது, நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணாக்கும் பொழுது வெட்கப்பட்டு, நான் உங்கள் கற்பனையில் எப்போ கண்ணோக்கிறனோ அப்போ நான் என்ன பண்ணுறதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய கட்டளை என்பது நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு. பாகம் 28:1 இவ்வாறு சொல்லுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளை கருத்தாய் கைக்கொள்வாயானால் உலகத்துள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்றார். நீதிமொழிகள் 7:24 சொல்லுது, ஆதலால் பிள்ளைகளே, மை சில்ட்ரன் என்கிறார், எனக்கு செவி, லிசன் டு மீ, எனக்கு செவி கொடுங்கள், என் வார்த்தையை கவனியுங்கள். நீதிமொழிகள் 7, பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வார்த்தைக்கு கவனியுங்கள் என்று சொல்லுகிறார். எரேமியா 7:23 இவ்வாறு சொல்லுது, என் வாக்குக்கு செவி கொடுங்கள். ஆண்டோடைய வாக்குக்கு நம்ம செவி கொடுத்து போறப்போ நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்க்காதே போகும். என் வாழ்க்கையில் ஏன் ஒளி இல்லை, என் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை, இன்னும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்போ கடைசி நிலைமையில கூட ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஒரு வாலிபன் ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போனார். இப்போ கார்கில் இந்த மெயின் ரோடு மாதிரி ஒரு வண்டி. அப்போ இங்கேருந்து வழி கேட்குறார், மெயின் ரோடுக்கு எப்படி போகணுன்னு. அதில் நம்ம தங்க புஷ்பராஜ் மாதிரி ஒருத்தர் சொல்கிறார், இந்த வழியாக போங்க, இதில் போனால் உங்களுக்கு ஒரு 15-20 நிமிஷம் ஆகும்னு சொல்கிறார். ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும், 20 நிமிஷம் ஆகும்னு சொல்கிறார். போகிறவர் கொஞ்சம் வேகமாக போகணுன்னு நினைக்கிறார், ரொம்ப வேகமாக அப்போ நான் வேகமாக போவேன், வேகமாக போனால் ரொம்ப லேட் ஆகும்ப்பாங்கிறாரு. வண்டி நிறையா லோடு, பப்பாளி பழம் வச்சுருக்கிறார், வண்டி நிறையா பழங்கள் வச்சுருக்கிறார். எல்லாம் அவர் வேகமாக போகிறார். போகிற வழியில் என்ன ஆகுது, வண்டி ஆடி ஆடி வண்டியில் இருக்க பழம்லாம் கீழே கொட்டி போகுது. அப்போ கீழே கொட்டின பழத்தை அவர் என்ன பண்ண, நின்று எடுத்து வச்சு போகிறதுக்கு எப்படி ஆகுது, ரொம்ப லேட் ஆகுது. அவர் சொன்ன டைமை விட ரொம்ப சீக்கிரமாக போகணுன்னு வேகமாக போகிறாரு, சொன்ன டைமோட சீக்கிரம் போகணுன்னு. ஆனால் அவர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியலைங்கிறதால அவர் போக வேண்டிய இடத்திற்கு சரியான நேரத்துக்கு போக முடியல. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இஸ்ரேல் மக்கள் ஒரு அடிமைத்தன மக்கள்லேருந்து அவங்களை அங்கேருந்து மீட்டு கொண்டு வர ஆண்டவர், அந்த 12 வாதைகள் வருது. 12 வாதைகளையும் பார்க்குறப்போ இஸ்ரேல் மக்களை எந்த வாதையும் தொடலை. கடைசி வாதை, ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து, ஒரு பழுதற்ற ஒரு வயதாக ஒரு ஆட்டுக்கடாவை அடித்து அதனுடைய ரத்தத்தை எடுத்து யார் வீட்டு நிலையில் பூசினாங்களோ அந்த ரத்தம் காலையில் பூசினாங்க, சாயங்காலத்துக்குள்ளே காஞ்சிருக்கும். ஆனால் இரவில் வந்த சங்கார தூதன் அந்த ரத்தம் இல்லாத வீட்டில் இல்லை மற்ற தலைப்பிள்ளைகள் தலைச்சன்கள் எல்லாம் இறக்குது. அவ்வளோ பவர். அதே மக்கள் செங்கடல் முன்னால் வந்தவுடனே சற்று சோர்வு. என்ன சோர்வுன்னா, இந்த கடலை எப்படா போகிறது, பின்னாலேயே எகிப்தியனங்களை விரட்டுறான், முன்னால் கடல், இப்போ அவன் எங்களை கம்பு வச்சு குத்த போகிறான், முன்னால் கடலுக்குள்ளே போகிறான், செத்து போவோம், அங்கே எங்களுக்கு சுடுகாடையாக இல்லைன்னு இங்கே கூப்பிட்டு வந்து மோசையை திட்டுறாங்க. ஆனால் அந்த 12 வாதையை நினைக்கிறப்போ அந்த மக்கள் அதை மறந்துட்டாங்க. அந்த மக்கள் அதை மறந்துட்டு கடவுளையும் திட்டுறாங்க, மோசையும் திட்டுறாங்க. அந்த கடலுக்குள்ளே போகிறப்போ முன்னால் தெய்வதூதர்கள் போகிறாங்க, பின்னால் இஸ்ரேல் மக்கள் கடந்து போகிறாங்க. நமக்கு அனைவருக்கும் தெரிந்தது யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்தில் இருந்திருக்கு. பின்னால் எகிப்தியனும் உள்ளே வர்றான், மீண்டும் அவங்கள மன முறிவு. அப்போ முன்னால் போகிற தூதன் வந்து நடுவில் நின்ன உடனே இஸ்ரேல் மக்கள் எல்லாம் அழிஞ்சு போகிறாங்க. இந்த மக்கள் வெளியே போனோடனே யாத்திராம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை துதித்து பாடுறாங்க, வெற்றி சிறந்து பாடுறாங்க. என் கடவுள் எனக்கு வெற்றி சிறந்தார், யுத்தம் கர்த்தருடையது, குதிரைகள் யுத்தத்துக்கு ஆயத்தப்படும், கடவுள் வெற்றி சிறந்தான்னு பாடுறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் தண்ணி கிடைக்கல, கசப்பான தண்ணி, மாறாவின் தண்ணி. ஒரு கம்பை வெட்டி மோசை போட்டோன்னு தண்ணி கிடைக்குது.
கொஞ்ச நேரத்தில் சோறு இல்லை, மண்ணா கிடைக்குது. கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு இல்லைன்னு அவங்க முறுமுறுக்கிறாங்க, இறைச்சி இல்லைங்கிறாங்க, மாமிசம் இல்லைங்கிறாங்க. மாமிசம் கிடைக்குது, ஆனால் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் செத்து போகிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. வேதனை என்பது, கிறிஸ்தவம் என்பது சற்று வேதனைக்குரியது. சிலுவையின் பாடுகள், வேதனை, அனுதினம் சிலுவையை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். கிறிஸ்தவம் என்பது வேதனையின் மத்தியில் ஆண்டவரோடு இணைந்து போகிறப்போ வெற்றியின் வாழ்வு சிறக்கும். இயேசு கிறிஸ்து பாஸ்டிங் இருந்து அந்த மலையிலேருந்து இறங்குறார். 40 நாட்கள் அவர் சாப்பிடலை. சாத்தான் வர, இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லுங்கிறார். உன் கடவுளுடைய வார்த்தையை சொன்னால் இந்த கல்லெல்லாம் பிரெட் ஆயிருங்கிறார். அவர் சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தையே பிரெட்டுங்கிறார். பசியோடு சொல்கிறார், விசுவாசம், ஃபெய்த்து. அடுத்து சொல்ல, அந்த உலகத்தையே உன்னை ராஜாவாக்கிறேன். ஏன்னா அந்த உலகத்துடைய அதிபதி சாத்தான் தான். உலகத்தில் இருக்கிற பணம் சாத்தாண்ட தான் ரொம்ப இருக்கு. கிறிஸ்துவ மக்கள்கிட்ட அவ்வளோ இல்லை. அவன் எல்லா இச்சைகள் இருக்கு. தேவனைய ராஜாவாக்கிறேன். இல்லை, உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே ஆராதனை செய்வாயாக. வேண்டாம், உன் உலகத்து ஆசை வேண்டாம். மேலேருந்து கீழே குதிக்கிறான் சாத்தான். உன் கடவுள் உன்னை கையில் ஏந்தி கொண்டுட்டு உன் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய், நீ டெஸ்ட் பண்ணாத. ஒருவேளை இயேசு கிறிஸ்து நினச்சிருந்தா அந்த இடத்துல உலகத்தை அதிபதியா ராஜாவாக மாறி இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நாம் அவரை இந்த அளவுக்கு உலகத்தில் அதிகமான மக்கள் துதிக்க முடியாது, அதிகமான மக்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்காது. ஏன்னா உலகத்தின் அதிபதி எப்படி இருக்கான்னா, உலகப்புறம் அனைத்து இச்சைகளையும் கொடுத்து அந்த இச்சைகளை ஏற்றுக்கொண்ட நாம் பின்னால் அந்த இச்சைகள் எப்படி லிவர் கெட்டு போகுது, கிட்னி கெட்டு போகுது, லங்ஸு கட்டி போகுது, சுகர் வியாதி வந்தது, சால்ட் வியாதி வந்தது, ப்ரெஷர் வந்தது, தைராய்டு வந்தது, முட்டு வலி வந்துடுது, கொலஸ்ட்ரால் வந்துடுது, ஊரில் இருக்க அத்தனை வியாதி வந்து செத்து போகிறான். ஆனால் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறப்போ வாழ்க்கையில் வெற்றி என்பவனே. மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70, வெள்ளத்தின் மீதியால் 80. அந்த பரலோகத்தில் பாடுறாங்க, வெளிப்படுத்தல் 7 அழகாய் நிற்கும் இவர்கள் யார்? இயேசுவின் ஆட்டுக்குட்டிய ரத்தத்தை தோய்த்தவர்கள், துயரத்தில் வந்தவர்கள், வேதனையின் மத்தியில் வந்தவங்க. ஆனால் இவர்கள் மேலே நோ ஷேட், நோ சன்லைட், நோ தேஸ்டி, நோ அங்கிரி, பசியும் இல்லை தாகம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே தான் இயேசு கிறிஸ்து அந்த உலகம் வேண்டான்னு வந்து அந்த பாடுகள் வேதனையின் மத்தியில் சிலுவையில் வந்து அவரை வந்து சிலுவையில் மாட்டிடுறாங்க. அவர் செத்துட்டாரான்னு பார்க்க போகிறான். தலையை கீழே போட்டார். தலை இப்படி இல்லை, ஆடலை, தலை இப்படி விழுந்துருச்சு. தலை இப்படி விழுந்த உடனே இறந்துட்டான். அப்போ அவர் செத்துட்டாரான்னு பார்க்குறப்போ அந்த ஒரு ஈட்டி எடுத்து விழாவில் ஒரு குத்து குத்துறாங்க. அந்த ரத்தமும் தண்ணீரும் வெளியே வருது. அந்த ரத்தமானது பாவ மன்னிப்பின் அடையாளம். ரத்தம் என்பது ஞானஸ்தானத்தின் அடையாளம், நம்முடைய சுத்திகரிப்பின் அடையாளம் சொல்லப்படுது. அடுத்து விழா எலும்பு, கால் எலும்புகளை உடைக்க போகிறாங்க. இல்லை, இவர் நீதிமான், அவர் வெற்றி சிறந்தார். அந்த வெற்றியின் அடையாளம் தான் இன்றைக்கும் உலக அளவில் கிறிஸ்தவத்தை யார் ஏற்றுக்கொண்டார்களோ, இயேசுவை யார் ஏற்றுக்கொண்டாங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை. கடந்த நாட்களில் வாட்ஸ்அப்பில் ஒரு சகோதரி உடைய சாட்சி கேட்டேன். காலையில் வாக்கிங்கில் ரொம்ப டச்சபிள். ஒரு 15 நிமிஷம் அந்த பொண்ணு சொல்லிச்சு. அப்பா இல்லை, அம்மா, மன கஷ்டம், வேதனை, உலகத்தில் அற்புதத்துக்காக அடையாளத்துக்காக எத்தனை முறை எங்கேனாலும் எந்த கோயிலுக்குனாலும் நடந்து உருண்டு ட்ரெஸ் போட்டு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அத்தனையும். ஆனால் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை, அந்த பொண்ணுக்கு டிபி வியாதி, மூச்சு வாங்கிறது, அந்த டிபி வியாதி நிமித்தம் மரணம். அந்த மூச்சு வாங்குற வர்றப்போ எதுக்கு இந்த உலகத்தில் நான் இருக்கணும்னு அந்த பொண்ணு அழுதுவான். அப்படி கஷ்டத்தின் மத்தியில் இந்த உலகத்தில் நோ லாட், கடவுளே இல்லை, கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் என்கிட்ட அந்த பொண்ணு ரொம்ப அழகாக சொல்லிக்கிட்டே ஒரு 15-20 நிமிஷம் சொல்லுது சாட்சியாக. வீட்டுக்குள்ளே நின்று தன் வாழ்வை முடித்து கொள்ளணும்னு நினைக்கிது. அந்த நேரத்தில் ஒருத்தர் தட்டி ஒரு ட்ராக்ஸ் கொடுக்குறார். இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்கிறார், இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறார், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாழ்விக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஜீசஸ் சேவ்ஸ் யூ, ஜீசஸ் ஹீல்ஸ் யூ. அந்த அம்மா சொல்லுது,
அந்த இயேசு நீங்கள் சொல்கிறது யாருன்னு தெரியல, எனக்கு இதுவரையும் தெரியாது. என்னுடைய பாடுகள், இவ்வளோ பாடுகள் மத்தியில் நீங்கள் சொல்கிற இயேசு என்னோடு வந்தா, என்னோடு பேசினா நான் அவருக்கு சாட்சி சொல்வேன். நான் கடவுளே இல்லைன்னு சொல்கிறேன், நான் பண்ணாத வேண்டுதலே இல்லை. என்னென்ன வேண்டுதல் உலகத்தில் இருக்கோ அத்தனையும் முடிச்சிட்டேன். அதனால் நோ லாட். அந்த பொண்ணு ரொம்ப நேரம் ஆர்க் பண்ணிச்சான் வச்சான். அவர் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு போயிட்டார். ராத்திரி ஏக்கத்தோடு அழுது படுத்திருக்கிறப்போ ஜீசஸுடைய தரிசனம் அந்த பொண்ணுக்கு கிடைச்சிட்டான். ஜீசஸோட தரிசனம் கிடைச்சி, மகளே உனக்காக அந்த சிலுவையுடைய காட்சி தெரிஞ்சு ஆண்டவர் அந்த தரிசனத்தை கொடுத்து பேசினாராம். அந்த பேசி முடித்த நிமிடத்தில் பல வருஷங்களா 20 வருஷமாக அந்த வீசிங், ஆஸ்மா, டிபி அந்த அறிகுறியே இல்லையா, மனதில் ஒரு அமைதியா. அந்த ஆண்டவர்கிட்ட அவருடைய கட்டளையின்படி நடக்கிறப்போ நிச்சயமாக இந்த மாதத்தில் நமக்கு ஒரு அற்புதம் தான். அவருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தமமாக இருக்கத்தான் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு பயந்து 112:1, 119:1, 119:6, do not shame, வெட்கப்பட்டு போவதில்லை. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் நானும் ஆண்டவற்றை எப்படி வந்திருக்கோம். இந்த இரவில் கூட கண்ணீரோடு நீங்கள் கடவுள்கிட்ட, தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, உங்களுடைய கிருபையை தாங்கன்னு கேட்குறப்போ நிச்சயமாகவே என்ன தேவையோ அந்த தேவையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏன் எனக்கு தரல, ஏன் வாழ்க்கையில் ஏன் தோல்வி, கர்த்தரை நம்பிக்கிறோம் செழிப்பான், கர்த்தரை நம்பிக்கிறோம் உயர்ந்த இடத்தில் வைக்கப்படான்னு சொல்கிறாங்க. வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்கிறீங்க. நான் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்ன ஆண்டவர் எனக்கு ஏங்க இன்னைக்கு இப்படிப்பட்ட விஷயம், வெட்கம். கர்த்தரை விசுவாசினம் வெட்கப்படுவதில்லை. 171:1 சொல்றார், கர்த்தாவே நான் உண்மை நம்பி இருக்கிறேன், வெட்கப்படுவதில்லை சொல்றாரு. ரோமர் 9 சொல்றாரு, ரோமர் 10 சொல்றார், டூ நாட் ஷேம், வெட்கப்படுவதில்லை, டூ நாட் ஷேம், டூ நாட் ஷேம் சொல்லியிருக்கார். ஏன் வாழ்க்கையில தீர்வு கேட்டு பாருங்க. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினித நடத்துகின்றீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். நிரப்பினித நடத்துகின்றீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உமை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. அடுத்தபடியாக நம்ம ஆராதனை, கம்யூனியன் ஆராதனை, எல்லா இருதயங்களும் எல்லா ரகசியம் அறிந்திருக்க சர்மில கடவுளையும் சொல்கிறார். நம்முடைய இதயத்தின் எண்ணங்களை அறிந்திருக்கிற ஆண்டவன்னு சொல்கிறோம். படிச்சோன்னு உன்னதுக்கு தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும். கர்த்தராய நீரே பரிசுத்த, நீரே கர்த்தர் சொல்லிட்டு நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசன ஆண்டவர் நமக்கு தொகுத்து அறியலையதாவது. ஃபர்ஸ்ட் நம்முடைய தேவனாய இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவர், இதற்கு ஒப்பாயிருக்க இரண்டாவது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் பிடத்திலும் அன்பு கூறு. நாம் பிறடத்தில் அன்பு கூறுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? மார்க்கு 12:29 சொல்லுது, நாம் எப்படிப்பட்ட அன்புள்ள மக்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவற்ற நம்முடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாய் காணப்படுகிறது? அன்புக்குரியவர்களே, கடவுள்கிட்ட முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுற நாம் பிறரிடத்தில் அன்பு கூறுகிற மக்களாய் காணப்பட வேண்டும். ஒரு ராஜா தனக்கு ஒரு கேப்டனை நிரூபிக்க பல டெஸ்ட், நிறைய வாலிபர்களை கூப்பிட்டார். நிறைய டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருந்தார். ஃபைனலாக 2 பேர் செலக்ட் ஆனாங்க. 2 பேருக்கும் ஃபைனல் ஒரு நாள் டெஸ்ட். காலையில் சரியாக 7 மணிக்கு வந்துடணும். அதில் ஒருத்தர் காலையிலே கரெக்டாக 6:50க்கெலாம் உள்ளே வந்துட்டார்.
நல்லா குளித்து நல்ல ட்ரெஸ் போட்டு தலை சீவி ஷேவ் பண்ணி சென்ட் அடித்து ரொம்ப நீட்டாக அந்த டெஸ்ட்டுக்கு பார்ப்பதற்கு ஒரு அலங்காரமாக சிங்காரமாக வந்து நின்ட்டேன். இன்னொருத்தர் டெஸ்ட்டுக்கு வரவே இல்லை. ரொம்ப நேரம் ஆச்சு, வரல. ரொம்ப நேரம் கழித்து வந்தார். ரொம்ப நேரம் கழித்து தலையெல்லாம் மலங்கோலமாய் ரொம்ப வேதனையோடு கண்ணீரோடு ரொம்ப டயர்டாக ஓடி வந்தார். எப்பா காலையில் 7 மணி டைமுக்கு வரலையே, நீ கேப்டன் ஆகணுமே, உன்னையால் கேப்டன் ஆக முடியாதே சொன்னார் ராஜா. பரவாயில்ல ராஜா, வாழ்க்கையில் நான் நன்மை செய்தேங்கிறேன். என்ன நன்மைன்னா, இதே மாதிரி நான் டைமுக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். வழியில் ஒரு மனிதர் ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்த மனிதனை ரத்த வெள்ளத்தில் இருந்தார். அவரை தூக்கி பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தேன். சேர்த்தா பிளட்டு கொடுத்து அதை ஏற்றினா தான் அவர் பிழைப்பார்னு சொல்லிட்டாங்க. அவருக்குரிய பிளட்டு கிடைக்கல. என்னுடைய ரத்தத்தை டெஸ்ட் பண்ணாங்க. என்னுடைய பிளட்டும் அவருடைய பிளட்டும் ஒரே இது. என்னுடைய இதிலேருந்து அவர்கிட்ட ஒரு ஒரு யூனிட் பிளட் எடுத்து அவருக்கு ஏற்றுற வரைக்கும் கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன் சொன்னார். அந்த ராஜா சொன்னார், இதுதான் மனிதனுடைய தன்மை, நீ செலக்ட் ஆகிட்டேன்னார். ஒருவேளை ஆண்டோடைய சட்டத்திற்கு நாம் முன்னிடத்தில் அன்பு கூறுவதில்லை, பிறரிடத்திலும் அன்பு. சகோதர சகோதரிகளே, நாம் பிறருடைய அன்பை ஈர்க்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அப்படி ஈர்க்கிறப்போ ஒருவேளை மேலே கொடுக்க முடியல, அவங்களுக்காக ஒரு ஜெபிக்கிற மக்களாய், இல்லை என்னையால் முடிந்த ஒரு உதவி, நம்மால் முடிந்த ஒரு உதவி, என்ன உதவி முடியுதோ, ஒருவேளை இந்த இங்கேருந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக வழியில் நம்ம கூட்டிகிட்டு போகலாம். இதுதான் வாழ்க்கையின் அன்பு, லவ். எனக்கே சாப்பாடு இல்லை, நானே கடன் வாங்கியிருக்கேன், நான் எப்படியா பிறருக்கு உதவி செய்ய முடியும் கேட்கலாம். ஆனால் நமக்கு என்ன இருக்கோ அதை நாம் பிறருக்கு உதவி செய்கிறப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். வேதம் என்பது சிறியவர்களுக்கு எதை செய்தாயோ எனக்கு செய்தான். லெஃப்ட் ரைட்டு மத்தேயு 25:31. நாம் சிறியவர்களுக்கு எதை செய்தாயோ அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நாம் செய்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் எத்தனையோ மக்கள் நமக்கு உதவி செய்கிறான். இது ஒரு மிஷன் மந்த். ஜூலை இயேசு கிறிஸ்து வாழ்ந்த தோமா இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. ஜூலை 3 மரித்தது. ஜூலை 3 52 வந்தாங்க, 72 மரிச்சிட்டாங்க. பைபிள் தமிழில் இந்தியா ஆசியா கண்டத்தில் முதலாவது தமிழ் மொழிபெயர்த்தது சீகன் பால். அவங்க 1709 ஜூலை 9 வந்து பெண்களுக்கு கல்வி, எல்லா மக்களும் ஸ்கூலு, எல்லா மக்களுக்கும் தையல் இயந்திரம், எல்லா மக்களுக்கும் பேப்பர், எழுதுகோல், இதெல்லாம் கொடுத்தவர் சீகன் பால். தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். இதே மாதிரி எத்தனையோ மிஷனரிகள் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவங்க லைஃப்பை அவங்க தானமாக கொடுத்ததால் தான் இன்றைக்கி நாம் இந்த ஒளியுள்ள வாழ்க்கையில் இருக்கிறோம். நம்ம இடத்துல உள்ள அன்பின் நிமித்தம் நாம் வெறும் ஒரு படிக்காத மக்கள், கை நாட்டு மக்கள். ஒருவேளை என்னுடைய அம்மா, என்னுடைய தாத்தா பாட்டி பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாது. அந்த மிஷனரிகள் வரப்போய் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க. பங்களாச்சோலையில் பேரன்புக் ஸ்கூல் தெரியும். அந்த மக்களுக்கு அந்த கொரோனா மாதிரி எனக்கு கால்ரா வியாதி. 2 பெண் பிள்ளைகள் பேரன்புக்கும் அவர் துணைவியாரும் போய் உதவி செய்கிறாங்க. காலரா வியாதி வந்தோன்னா அவங்களுக்கு ஒரு கிரேப் ஜூஸ் கொடுக்குறாங்க. கிரேப் ஜூஸ் குடிச்சோன்னா அந்த பல்ஸ் ரேட் அதிகமாகிடுது. ஆனால் வியாதி, தொத்து வியாதி, மனைவி செத்து போகிறாங்க. அவர் ஊழியத்துக்கு போனால் பெண் பிள்ளைகளுக்கு வீட்டில் பாதுகாப்பு இல்லை, பயங்கரமான கஷ்டம். மேல் ஜாதி மக்கள், அவர் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. 2 பெண் பிள்ளைகளையும் இங்கிலாண்டில் கொண்டு விட்டுட்டு திரும்ப வந்து அவர் சிவகாசியில் மீண்டும் அந்த பணியை செய்கிறப்போ, சிவகாசியில் பனையடிப்பட்டியில் அந்த 7000 பண்ணையிலேருந்து 15 கிலோமீட்டர், 7000 பண்ணைக்கு சாத்தூர்லேருந்து 15 கிலோமீட்டர், கோவில்பட்டியிலேருந்து 15 கிலோமீட்டர், சாத்தூர், கோவில்பட்டி, அந்த இன்னொரு ஊர் சொல்லுவாங்க. இந்த 3 ஊர்லேருந்து 15 கிலோமீட்டர் தான். பனையடிப்பட்டி என்பது அந்த மிஷனரிகள் வாழ செய்த இடம். இன்றைக்கி இருக்கிற மதுரை ராமநாதபுரம் பிஷப் அந்த ஊரை சேர்ந்தவர். அங்கே தான் இறந்துறார். அவர் கல்ற பேரன்புக்கு அவர் இறந்துட்டார். அப்போ பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆச்சு பாருங்கள். தன் வாழ்வை அர்ப்பணித்தாங்க. அர்ப்பணித்தார் தான் அந்த பேரன்புக் ஸ்கூல் எவ்வளோ பெரிய கேம்பஸ்
அந்த பங்களா சுரண்டையே கிறிஸ்தவோட தான். இன்றைக்கி நம்ம அதில் காம்பவுண்டை போட்டு ஜாலியாக உட்காந்துருக்கோம், யாருக்கும் கொடுக்கறதில்ல. அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு தன் வாழ்வை அர்ப்பணித்தாங்க. அர்ப்பணித்தால் தான் நாம் இன்றைக்கி ஒளியுள்ள வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம். அந்த ஒளியுள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடி நம் பின்னிடத்தில் அன்பு கூறுறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே என்னை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்க்கிறோம். தந்தேன் என்னை இயேசுவே இந்நேரமே உமக்கே தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. ஆம் தகப்பனே, எங்களை பிளஸ் பண்ணுங்கப்பா. எத்தனையோ கண்ணீரின் மத்தியில், வேதனையின் மத்தியில் உம்மாலற்றி ஒன்றுமில்லை நம்பிக்கையோடு ஒரு பாதத்தில் வந்திருக்கிற எனக்கு உம்முடைய கட்டளை என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் மாறட்டும்பா. சிறுவிலை கேள் தேவனாய கர்த்தர் வார்த்தைன்படி உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பின்னத்தில் அன்பு குருவாய் வார்த்தைன்படி எங்களோடு கடந்து வாங்க. உம்முடைய கட்டளைகளை நான் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போதில் வேதம் சொல்லுதுப்பா. நான் வெட்கமடையாதபடி இந்த ஜூலை மாதம் எங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபை எங்கள் மத்தியில் வரட்டும், வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென்.